ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் நாடு அமைக்கப்பட்டு இருந்தபோது 1885ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது காங்கிரஸ். தொடக்கத்தில் ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் இருந்து விடுதலை பெறும் குறிக்கோளுடன் காங்கிரஸ் தொடங்கப்படவில்லை. காங்கிரஸ் என்பதன் அர்த்தமே மாநாடு அல்லது கூட்டம்தான். அதாவது ஆண்டுக்கு ஒருமுறை கூடி படித்த இந்தியர்களின் நலனை கோரிக்கையை ஆங்கில அரசுக்கு முன்வைப்பதே இதன் செயல் திட்டமாக இருந்தது. கல்வி கற்ற இந்தியர்களுக்கு தேவையானவற்றை பெற்றுத்தரும் நோக்கிலேயே சுரேந்திரநாத் பானர்ஜி, ஆலன் அக்டேவியன் ஷியூம், வில்லியம் வெக்டர்ஃபார், தாதாபாய் நௌரோஜி போன்றவர்களால் காங்கிரஸ் கட்டமைக்கப்பட்டது. பம்பாயில் 1885 டிசம்பரில் நடந்த கூட்டத்தில் முதல் தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜி தேர்ந்தெடுக்கப்பட்டார். படித்த மேல்தட்டு இந்தியர்களுக்கு வடிகல்லாக இருக்கும் என்பதால் ஆங்கிலேயர்களும் இதனை வரவேற்றனர். ஆனால் நடந்ததோ வேறு. படித்த இளைஞர்களை தேசபக்தியுடன் ஒருங்கிணைக்கும் அமைப்பாக மெல்ல வடிவெடுத்தது. ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை அதிகரிக்க காங்கிரசின் முகமும் மாறியது. சுதேசி இயக்கம் தொடங்கி வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வரை காங்கிரஸ் கண்ட பல போராட்டங்கள் இறுதியில் தேசம் விடுதலை பெற காரணமாக அமைந்தது. தொடக்கம் முதலேயே காங்கிரஸில் பல்வேறு சிந்தனை கொண்ட தலைவர்கள் இருந்தனர். காந்தியின் காலத்துக்கு முந்தைய காலத்திலேயே மிதவாத எண்ணம் கொண்ட கோபாலகிருஷ்ண கோகலையும் தீவிர போராட்டம் எண்ணம் கொண்ட பால கங்காதர திலகரும் ஒரே இயக்கத்தில் பயணிக்க முடிந்தது. பின்னாளில் வன்முறை மூலம் ஆங்கிலேயர்களுக்கு பதிலளிக்க முயன்ற சந்திரசேகர் ஆசாத், வீர சவார்கர், பகத்சிங் போன்றவர்களையும் தனக்கத்தை கொண்டு காங்கிரஸ் இயங்கியது. எனினும் இவர்கள் தனித்தனி இயக்கங்கள் காணவும் காங்கிரஸில் இருந்து எதிர்ப்பும் காரணமாக அமைந்தது. நேதாஜி போன்றவர்களை தலைவர்களாகவும் காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. மகாத்மா காந்தியின் வசீகரமான தலைமை இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டது. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவராக அனைவரையும் கட்டுப்படுத்தும் நபராக அவர் இருந்தார். சுதந்திரத்துக்கு முன்பே முழுமையான அரசியல் இயக்கமாக மாறிவிட்ட காங்கிரஸ் சுதந்திரத்திற்கு பிறகு ஜவஹர்லால் நேருவின் தலைமையில் அடுத்த கட்ட பயணத்தை தொடங்கியது. 1951-52ஆம் ஆண்டில் முதல் தேர்தலிலேயே இந்திய அரசியல் எதை நோக்கி நகரும் என்பதை உணர்த்த தொடங்கியது. சுதந்திரம் அடைந்தபோது காங்கிரசுக்கு மாற்றாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே இருந்தது. ஆனால் காங்கிரசுக்குள் இருந்த சோசியலிஸ்டுகள் தனி அணியாக பிரிந்து புதிய அரசியலை உருவாக்கினர். ஜெயபிரகாஷ் நாராயண் மற்றும் ஆச்சாரிய நரேந்திர தேவ் ஆகியோர் தலைமையில் சோசியலிஸ்ட் கட்சி இடதுசாரி சிந்தனையை உள்வாங்கிய அரசியல் அமைப்பாக உருவெடுத்தது. அதுபோலவே காங்கிரஸில் இருந்து வலதுசாரி சிந்தனையாளர்களை ஒருங்கிணைத்து சியாம பிரசாத் முகர்ஜி ஜனசங்கத்தை உருவாக்கினார். இது மட்டுமின்றி வட மத்திய இந்திய விவசாயிகளை மையப்படுத்தி ஜே.பி. கிருபாலினி உருவாக்கிய கிசான் மஸ்தூர் பிரஜார் கட்சியும் மிக முக்கிய கட்சியாக உருவெடுத்தது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் காங்கிரஸ் என்ற அமைப்பில் இருந்த வெவ்வேறு சிந்தனைகளை கொண்ட இயக்கங்கள் தனி அரசியல் இயக்கமாக வேகமாக வளரத் தொடங்கின. இருப்பினும் காங்கிரசின் செல்வாக்கு என்பது நேரு காலம் முழுவதுமே ஓங்கி ஒலித்து கொண்டு இருந்தது. நேருவின் மறைவுக்கு பிறகு காங்கிரஸ் தலைமையேற்ற லால் பகதூர் சாஸ்திரி திடீரென மறைந்துவிட சித்தார்ந்த அரசியல் இயக்கங்களிடம் இருந்து காங்கிரஸ் வாக்கு வங்கியை தக்க வைக்க வேண்டிய கட்டாயம் காங்கிரசுக்கு ஏற்பட்டது. வசீகரமான தலைமை காங்கிரசுக்கு தேவை என்ற நிலையில் நேருவின் மகள் இந்திரா காந்தி தலைமை ஏற்க காமராஜர் போன்ற வலிமையான தலைவர்களும் அதற்கு உதவியாக இருந்தனர். 1967ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் வென்ற காங்கிரஸை ஆட்சியில் அமர்த்தினார் இந்திரா. ஆனால் இந்திய அரசியல் வரலாற்றில் இதற்கு பிந்தைய காலம் மிக முக்கியமானது. காங்கிரஸ் என்ற வேரில் இருந்து பிறந்த அரசியல் இயக்கங்கள் மட்டுமின்றி தமிழகத்தில் திமுக, பஞ்சாபில் அகாலிதளம் என அந்தந்த மாநிலங்கள் கட்சிகள் வலிமை பெற தொடங்கின. இதனால் புதிய சவாலை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் காங்கிரசுக்கு ஏற்பட்டது. 1971ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 352 இடங்களில் வெற்றி பெற்று அசைக்க முடியாத பிரதமராக உருவெடுத்தார் இந்திரா. பசுமை புரட்சி 1972ஆம் ஆண்டு பாகிஸ்தானுடன் நடந்த போரில் வெற்றி பெற்று வங்கதேசத்தை உருவாக்கியது. 1974இல் அணு சோதனை நடத்தியது போன்றவை இந்திரா காந்தியின் வலிமையை கூட்டியது.
இதன் பின் காங்கிரஸில் அவர் ஏற்படுத்திய ஏதசதிகாரம், நெருக்கடி நிலை, அமல் போன்ற காரணங்களால் காங்கிரசுக்கு எதிரான சிந்தனை கொண்ட அரசியல் கட்சிகளை ஒரு தளத்தில் கொண்டு வந்து சேர்த்தது. அவர்களுடன் மாநில கட்சிகளும் கைகோர்க்க வலிமையான எதிர்ப்பை சந்தித்தார் இந்திரா. 1977ஆம் ஆண்டு தேர்தலில் பெரும் சக்தியான உருவெடுத்த ஜனதா கட்சியிடம் பெரும் தோல்வியை சந்தித்தது காங்கிரஸ். முதன்முறையாக ஆட்சியை பறிகொடுத்து எதிர்க்கட்சி வரிசையில் அமரும் சூழ்நிலை இந்திரா காந்திக்கு ஏற்பட்டது. கட்சிக்கு வெளியில் மட்டுமின்றி காங்கிரசிலேயே இந்திராவுக்கு எதிர்ப்பு உருவானது. கட்சி ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் என இரண்டானது. ஆனால் உள்ளுக்குள்ளும் வெளியேயும் எதிரான எதிர்ப்புகள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு தொடரவில்லை. வெவ்வேறு சிந்தனை கொண்ட தலைவர்கள் ஓரணியில் நீண்ட நாட்களுக்கு பயணிக்க முடியாது என்பதற்கு ஏற்ப ஜனதா கட்சி சிதறியது. இந்திராவின் வசீகர தலைமை காங்கிரசுக்கு பெரிதும் உதவியது. ஆனால் பிற்காலத்தில் காங்கிரஸை வழிநடத்த நேரு குடும்பத்தை தவிர மற்றவர்களால் இயலாது என்ற நிலையும் ஏற்படுத்திவிட்டது. மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினார் இந்திரா காந்தி. ஆனால் 1984ஆம் ஆண்டு மரணத்தை தழுவ அடுத்த பிரதமரானார் ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தியின் 5 ஆண்டு கால ஆட்சியில் உலுக்கிய போப்பர்ஸ் ஊழல் மீண்டும் காங்கிரசுக்கு சோதனையை ஏற்படுத்தியது. காங்கிரஸில் இருந்து வெளியேற்றிய வி.பி. சிங் மீண்டும் ஜனதா கட்சிகளை ஒருங்கிணைத்து ஜனதா தளத்தை உருவாக்கினர். ஜனசங்கம் ஜனதாவில் ஐக்கியமாகி அது உடைந்தபோது வெளியே வந்த வாஜ்பாய், அத்வானி போன்ற தலைவர்கள் 1980இல் பாரதிய ஜனதா கட்சியை தொடங்கினார். இந்த காலகட்டத்தில் வலதுசாரி அரசியல் வேகமெடுக்க பாரதிய ஜனதாவும் வலிமையான அரசியல் இயக்கமாக வளர்ந்தது. எதிரெதிர் கொள்கைகளை கொண்ட பாரதிய ஜனதாவும் இடதுசாரிகளும் வெளியில் இருந்து ஆதரவு அளிக்க ஜனதாதள தளத்தின் வி.பி. சிங் பிரதமரானார். ஆனால் இந்த ஏற்பாடு நீண்ட காலம் தொடரவில்லை. ஜனதா என்ற சோசலிச தலைவர்களிடம் இருந்து ஒற்றுமை குறையும் போட்டியும் அந்த அரசை வீழ்த்தின. உடைந்த அணியின் பிரதமர் சந்திரசேகருக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்க ஜனதா பரிவாரங்கள் மீண்டும் சிதறின. எதிர்க்கட்சிகள் பலம் குன்றியிருந்த நிலையில் ராஜீவ்காந்தி தலைமையில் மீண்டும் காங்கிரஸ் வலிமை பெறும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் 1991ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி படுகொலை சம்பவம் காங்கிரசின் பயணத்தை திருப்பத்தை ஏற்படுத்தியது. நேரு குடும்பத்தை சாராதா நரசிம்மராவ் பிரதமரானார். பெரும்பான்மை இல்லாத அரசுக்கு அவர் தலைமை வகித்த போதிலும் அவர் செயல்படுத்திய பொருளாதார சீர்திருத்தங்கள் குறிப்பிடத்தக்கவை. அடுத்த பல ஆண்டுகளில் இந்தியாவில் நடந்த மாற்றங்களுக்கு இவை வித்திட்டன. ஆனால் அப்போது இது குறித்த ஆதரவும் எதிர்ப்பும் கலந்தே இருந்தது. இந்த காலகட்டத்தில் ராம ஜென்ம பூமி இயக்கம் பெரும் வலிமை பெற பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. வலதுசாரி அரசியலை கூர்மையாக்கியது. இது காங்கிரசுக்கு பெரும் சேதாரத்தை உருவாக்கியது. 1996ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்தது. பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லாத நிலையில் தேவகவுடா, குஜ்ரால் போன்ற பரிசோதனை முதல்வர்கள் பதவியில் அமர்ந்தனர். 1998ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் காங்கிரஸ் வலிமை பெற முடியவில்லை. தனி பெரும் கட்சியாக உருவெடுத்த பாஜக வாஜ்பாய் தலைமையில் கூட்டணி ஆட்சியை அமைந்தது. 13 மாதங்களில் மீண்டும் தேர்தல். மீண்டும் வாஜ்பாய் பதவியில் தொடர்ந்தார். இருப்பினும் வலிமையுடைய தனிப்பெரும் கட்சிகளாக காங்கிரசும் பாஜகவும் உருவெடுத்தன. தேசிய அளவில் போட்டி என்பது இவ்விரு கட்சிகளுக்கு இடையில்தான் என நிலை மாறியது. இவர்களுடன் சேர்ந்து கூட்டணி அமைக்கும் நிலையில் மாநில கட்சிகள் இருந்தன. சிறிய இடைவெளிக்கு பிறகு நேரு குடும்ப தொடர்பு மீண்டும் காங்கிரஸை தன் வயப்படுத்தியது. ராஜீவ் காந்தியின் மனைவி சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றார். 2004ஆம் ஆண்டு காங்கிரஸ் வெறும் 145 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்ற போதிலும் முந்தைய காங்கிரஸ் அல்லாத பிரதமர்கள் மேற்கொண்ட சோதனை முயற்சியை முதன்முறையாக காங்கிரஸ் மேற்கொண்டது. காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி யுகம் ஆரம்பமானது. 2009ஆம் ஆண்டு தேர்தலிலும் வெற்றி முழங்க 10 ஆண்டுகள் காங்கிரஸ் தலைமையேற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி நடந்தது. ஆனால் பல்வேறு துறைகளில் நடந்த ஊழல் 2014ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரசுக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தியது. இது மட்டுமின்றி வலதுசாரி அரசியலுடன் நிர்வாகத்திறன் வளர்ச்சியையும் முன்னிறுத்திய மோடி அலை என்ற சூறாவளி 2014ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸை கடுமையாக சாய்த்தது.
பல ஆண்டுகளாக பல தேர்தல்களை கண்ட காங்கிரஸ் கட்சி முதன்முறையாக இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெற்றது. வெறும் 44 இடங்களில் மட்டுமே பெற்ற வெற்றி காங்கிரசுக்கு இதுவரை கண்டிராத மாபெரும் தோல்வியாக அமைந்தது. பிரதமர் மோடி தலைமையில் பாஜக 282 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. காங்கிரஸ் அல்லாத ஒரு தனிப்பெரும் கட்சி அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி பொறுப்பேற்றது இந்தியா வரலாற்றில் இதுவே முதன்முறை. அதன் பிறகு நடந்த பல சட்டப்பேரவை தேர்தல்களிலும் அடுத்தடுத்த தோல்வியை சந்தித்த காங்கிரஸ் வலிமையான பாஜகவையும் மோடியையும் வீழ்த்த மாநில கட்சிகளுடன் கைகோர்க்கும் சூழல் ஏற்பட்டது. 2014ஆம் ஆண்டு இருந்த நிலை மாறியுள்ள போதிலும் பாஜகவுக்கு நிகரான போட்டியை எதிர்கொள்ள முடியாமல் காங்கிரஸ் உள்ளது. இரு பெரு வலிமையான தேசிய கட்சிகள் என்ற நிலை மாறியது. இந்திரா காந்தி காலத்தை போலவே வலிமையான ஒற்றை அரசியல் கட்சி என்ற இடத்திற்கு பாஜக நகர்ந்தது. அக்கட்சியை வீழ்த்த காங்கிரஸ் மாநில கட்சிகளை அரவணைத்து செல்லும் நிலை உருவாகியுள்ளது. 5 ஆண்டு கால பிரதமர் மோடி ஆட்சி மீதான எதிர்ப்பு உணர்வு, தீவிர வலதுசாரி வெறுப்புணர்வு, மோடி அரசின் திட்டங்களுக்கு எதிர்ப்பு போன்றவை நடைபெற உள்ள மக்களவை தேர்தலில் காங்கிரசுக்கு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஒற்றை கட்சி ஒற்றை தலைமை என்ற பாஜகவின் அரசியலால் பாதிக்கப்பட்ட மாநில கட்சிகள் சிலவும் காங்கிரசுடன் அணி சேர்க்கின்றன. மோடியை வீழ்த்த வேண்டும் என்ற இலக்கே இந்த தேர்தலில் காங்கிரசின் பிரதான நோக்கம். ஆனால் பாஜகவை வீழ்த்தி மாற்று அரசவை உருவாக்க காங்கிரஸ் முன் பல சவால்கள் உள்ளன. அரியணையை கைப்பற்ற காங்கிரசுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்க பல தடைகளை தகர்க்க வேண்டிய கட்டாயமும் இந்த தேர்தலில் காங்கிரசுக்கு உள்ளது. 2019ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜக 303 இடங்களிலும் காங்கிரஸ் வெறும் 52 இடங்களிலும் வெற்றி பெற்றது. தனி பெரும்பான்மையுடன் பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தது. தற்போது நடக்கவிருக்கும் 2024ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜகவை எதிர்த்து காங்கிரஸ் இந்திய அலையன்ஸ் உருவாக்கியது. இதில் பல குளறுபடிகள் இருப்பினும் பாஜகவை எதிர்த்து போட்டி காண்கின்றது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும், இது மோடியின் 3வது வெற்றியா அல்லது காங்கிரசின் மறுபிறவி வெற்றியா என்று. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய அறிந்தும் அறியாமலும்.